Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் இயல் 5 இயல் 6 இது 2 இயல் இருக்கும். இன் சம் ஸ்கூல்ஸ் ரேர் கேசஸ் இயல் 7 சேர்ப்பாங்க நவம்பர் மந்த் போர்ஷன்றதுனால சில ஸ்கூலில். ஸோ உங்கள் ஸ்கூலுக்கு சொல்கிற போர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இயல் 5 6 கன்ஃபார்ம். தென் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 அண்ட் யூனிட் 5. அடுத்து மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ராவில் 3.8.2 பேஜ் நம்பர் 121 இருக்கு இல்லையா, அந்த இது பேட்டர்ன். அண்ட் தென் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 4.3லேருந்து 4.7 வர. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல் சாப்டர், அதாவது சாப்டர் 5 ஃபுல் 5.1லேருந்து எக்ஸசைஸ் 5.6 வரைக்கும். சயின்ஸில் ஃபிசிக்ஸில் யூனிட் 4 and 5, கெமிஸ்ட்ரி யூனிட் 13 and 14. இன் சம் ஸ்கூல்ஸ் இந்த 14 அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஐ மீன் செகண்ட் மிட் டர்மில் இருக்காது. பயாலஜி யூனிட் 20, 21, அதே மாதிரி யூனிட் 22 ஆட் பண்ண சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சோஷியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி யூனிட் 6, யூனிட் 7 அண்ட் யூனிட் 8, ஜியாகிரஃபி யூனிட் 6 அண்ட் யூனிட் 7. அடுத்து சிவிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 and 5, எக்கனாமிக்ஸ் யூனிட் 3 அண்ட் யூனிட் 4. இதுதான் வந்து சிலபஸ். ஸோ இந்த போர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னிலேருந்து ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இன்றைக்கி உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 30 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த டைம். ஏன்னா டெய்லி மேக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸாம்பிள் சம்மோட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதனால் டெய்லி மேக்ஸ் கொடுத்துருக்கேன். செப்டம்பர் 30 இன்றைக்கி சயின்ஸ் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 கொடுத்துருக்கேன். அடுத்து மேக்ஸ் அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1 சாப்டர். சரிங்களா? அடுத்தது அக்டோபர் 1 நாளைக்கும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் த சேம் போர்ஷன், ஃபிசிக்ஸ் யூனிட் 4 and 4.1. ஸோ ஒரு சப்ஜெக்ட்க்கும் 2 days கொடுக்கும்போது ரிமைனிங் பெண்டிங் இருக்கிறத அடுத்த நாள் நீங்கள் முடிச்சிருங்க. சரியா? சயின்ஸ் and maths. Then October 2nd it is a holiday. And then Tamil maths அன்னைக்கு பிளான் தமிழும் மேக்ஸும். தமிழில் இயல் 5 and then exercise 4.2. அடுத்து அக்டோபர் 3 தமிழ் மேக்ஸ் இயல் 5 எக்ஸசைஸ் 4.2. ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. மேக்ஸில் ஒரு எக்ஸசைஸ் 3 days 4 days வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் இந்த சென்ஸ், அதாவது ஃபிசிக்ஸையே 3 days பண்ணிக்கோங்க வேணா. சரிங்களா? ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4 சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.3. அக்டோபர் 5 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 6 அண்ட் எக்ஸசைஸ் 4.3. அக்டோபர் 6 இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 4 மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4. ஸோ அக்டோபர் 6 பார்த்தீங்கன்னா சண்டே வருது. சண்டே டெஸ்ட்டுக்குள்ள பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்ததை டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், இல்லை ஓரல் டெஸ்ட் எழுதலாம். பட் டெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு சண்டேன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது அக்டோபர் 7 இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் யூனிட் 4 அண்ட் தென் எக்ஸசைஸ் 4.4. அக்டோபர் 8 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 13 அன்னைக்கு பிளான், மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.5. அடுத்து அக்டோபர் 9 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 13 அண்ட் எக்ஸசைஸ் 4.5. ஸோ இந்த மாதிரி ஸ்டடி பிளானை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு நாளுக்கானதை முடிச்சுக்கிட்டே வாங்க. முடிச்சிட்டிங்களா ஒரு டிக் போடுங்க, இதை முடிச்சிட்டுமா டிக் போடுங்க. இல்லை எனக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் ஸ்கூலில் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்கம்மா, என்னால் முடிக்க முடியல அப்படின்னா இது வரைக்கும் முடிச்சிட்டிங்களா, ஸோ இதை டிக் போடலாம், இல்லை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இதை நெக்ஸ்ட் டேக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒருத்தருக்கு ஸ்கூலில் எவ்வளோ ஒர்க் கொடுக்குறாங்கன்றது அவங்க ஸ்கூல் பொறுத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஹெவியாக இருக்குமா, இதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றவங்க எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ அதை டிக்கோ ஸ்ட்ரைக் அவுட்டோ பண்ணிவிட்டு அதை அடுத்த நாளுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போனா நவம்பர் 6 நம்ம முடிச்சிருவோம். இந்த பிளான் படி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டடி பிளான் படி நவம்பர் 6 முடிச்சுட்டு மேக்ஸிமம் நவம்பர் 20 தான் நமக்கு செகண்ட் மிட் டர்ம் அந்த மாதிரி வரும். ஸோ நவம்பர் 20ன்னும் போது நமக்கு நியர்லி 2 weeks டைம் இருக்குது. சரிங்களா? அடுத்தது அக்டோபர் 10 சோஷியல் மேக்ஸ் இல்லையா, ஜியாகிரஃபி யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.6. அக்டோபர் 11 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ், ஜியாகிரஃபி யூனிட் 6 அண்ட் எக்ஸசைஸ் 4.6. அடுத்து அக்டோபர் 12 தமிழ் மேக்ஸ் இயல் 7. ஓகேங்களா? இயல் 7 மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.7. நெக்ஸ்ட் அக்டோபர் 13 தமிழ் மேக்ஸ் இயல் 7 எக்ஸசைஸ் 4.7. இது சண்டே வரதுனால டெஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க.
அடுத்து அக்டோபர் 14 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸ் பயாலஜி யூனிட் 20 எக்ஸசைஸ் 5.1. அடுத்து அக்டோபர் 15 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் பயாலஜி யூனிட் 20 அண்ட் எக்ஸசைஸ் 5.1. அக்டோபர் 16 பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸ் யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.2. ஸோ இது வந்து இதுக்கு மேம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்றவங்க, எனக்கு இது வரைக்கும் இந்த லெசன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்றவங்க, நம்ம ஆல்ரெடி எல்லா லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, லெசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த ஷார்ட் வெர்ஷனோட வீடியோவும் போடுறேன், ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குன்ற மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் ஃபீல் பண்ணீங்க. ஸோ ஷார்ட் அண்ட் வெர்ஷனும் வீடியோஸும் போடுறேன் நான், நீங்கள் அதை பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது அக்டோபர் 17 சோஷியல் அண்ட் மேக்ஸ், சிவிக்ஸ் யூனிட் 4 எக்ஸசைஸ் 5.2. அண்ட் தென் அக்டோபர் 18 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷ் யூனிட் 5 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.3. அடுத்து அக்டோபர் 19 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷ் யூனிட் 5 அண்ட் எக்ஸசைஸ் 5.3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 19ஓட இங்கிலீஷ் போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அதே மாதிரி அக்டோபர் 13 தமிழ் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், செகண்ட் மிட் டேர்முக்கானது நம்ம இது இப்போவே தமிழ் இங்கிலீஷ் முடிச்சுட்டோம் அக்டோபர் 19. அடுத்து அக்டோபர் 20 சயின்ஸ் ஃபிசிக்ஸ் யூனிட் 5 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.4. அக்டோபர் 21 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 5 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.4. தென் அக்டோபர் 22 சோஷியல் மேக்ஸ், சோஷியல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.5. நெக்ஸ்ட் அக்டோபர் 23 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் யூனிட் 3 அண்ட் தென் எக்ஸசைஸ் 5.5. அடுத்து அக்டோபர் 24 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 14 மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.6. நெக்ஸ்ட்டு அக்டோபர் 25 சயின்ஸ் மேக்ஸ், கெமிஸ்ட்ரி யூனிட் 14 மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.6. அதுக்கு அடுத்தது நம்ம இங்கேவே மேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ ரிமைனிங் அந்த 3.8.2 இதை நீங்கள் முன்னாடியே கூட முடிச்சிடலாம். அக்டோபர் 26 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 7 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் அசையும் 5.6. அக்டோபர் 27 டெஸ்ட்டுக்கு பிளான் பண்ணிக்கோங்க சண்டேன்றதுனால. அடுத்து சோஷியல் மேக்ஸ், ஹிஸ்ட்ரி யூனிட் 7 அண்ட் எக்ஸசைஸ் 5.6. அக்டோபர் 28 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 21 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.8.2 இருக்கு இல்லையா, அந்த அது பார்த்துக்கோங்க. அக்டோபர் 29 சயின்ஸ் மேக்ஸ் பயாலஜி யூனிட் 21 அண்ட் தென் மேக்ஸ் ரிவிஷன், டெய்லி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து அக்டோபர் 30 சோஷியல் மேக்ஸ், ஹிஸ்ட்ரி யூனிட் 7 அண்ட் தென் மேக்ஸ் ரிவிஷன். அக்டோபர் 31 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 7 மேக்ஸ் ரிவிஷன், அதாவது எதெல்லாம் பெண்டிங் வச்சிங்களோ அதெல்லாம் மேக்ஸில் அப்படியே 1 by 1 முடிச்சுட்டு வாங்க. நவம்பர் 1 சோஷியல் மேக்ஸ், ஜியாகிரஃபி யூனிட் 7 அண்ட் தென் மேக்ஸ் ரிவிஷன். நவம்பர் 2 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 7 அண்ட் தென் மேக்ஸ் ரிவிஷன். நவம்பர் 3 சண்டே சோஷியல் தமிழ், சிவிக்ஸ் யூனிட் 5 ஓகேங்களா, தமிழ் ரிவிஷன். நவம்பர் 4 சோஷியல் இங்கிலீஷ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 5 அண்ட் தென் இங்கிலீஷ் ரிவிஷன். நவம்பர் 5 சோஷியல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 4 சயின்ஸ் ரிவிஷன். நவம்பர் 6 சோஷியல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 4 சயின்ஸ் ரிவிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸையும் இங்கேயே முடிச்சிடுறோம். எப்போது அக்டோபர் 25 முடிச்சிடுறோம். அக்டோபர் 29 சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ஓவரால் இருக்கிற லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். ரிமைனிங் சோஷியல் தான். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு நிறைய ரிவிஷன் பண்ணலாம். ஸோ எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த ரிமைனிங் லெசன்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா நவம்பர் 6க்கு மேலே நீங்கள் அந்த ரிமைனிங் லெசன்ஸ் இருந்தால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2 hours, அதாவது ஒரு சப்ஜெக்ட் சோஷியல், இப்போ சோஷியலும் மேக்ஸுன்ற இல்லைங்களா, இப்போ வந்து ஒன்று வந்து ஈவினிங் பிளான் பண்ணிக்கோங்க, இன்னொன்று மார்னிங் பிளான் பண்ணிக்கோங்க. மார்னிங் 5 to 7 ஓகேவா, 5 to 7 இல்லை உங்களால் முடிஞ்சதுன்னா 5:30 to 7:30. இதே சோஷியல் அப்படின்னும் போது ஈவினிங்கில் உங்களுக்கு என்ன டைம் நீங்கள் வந்து மேபி டியூஷன் போகலாம், இல்லை டியூஷன் இல்லாமல் இது மட்டும்னா ஏதாவது 2 hours பிளான் பண்ணிங்கன்னா இது நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 days என்னும் போது தாராளமாக நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் படிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும் போது
ரொம்ப ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் டைம்னா 20 டேஸ் தான் இருக்குது, இன்னும் 15 டேஸ் தான் இருக்குன்னும் போது கம்பல்சரி நம்ம படிச்சே ஆகணும். அதாவது ஒரு லெசன் முடிச்சே ஆகணுன்ற மாதிரி ஒரு கம்பல்சரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி ஓகே இன்றைக்கி பெண்டிங் இருக்கா அதை நாளைக்கு கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான டைம் நமக்கு போதுமானது டைம் இருக்குது இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரீயாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஹரிபரி இல்லாமல் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்லோவாக போகலாம். இந்த ரிவிஷன் இந்த ஸ்டடி பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது வந்து அந்த வீடியோ வந்து நமக்கு ப்ரீவியஸ் வீடியோவோட முன்னாடி காமிப்பாங்க. இல்லைன்னா லாஸ்ட் இயர் வீடியோ உங்களுக்கு ஸ்டடி பிளானாக வந்துடும். அதனால தான் லைக் பண்ண சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.